ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறது அப்படின்ட்டு நான் ஆரம்பிக்கலை. ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொடைக்கானல் ட்ரிப் பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் தங்கியிருந்த வீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வீடியோன்னு எடுக்கலை, சும்மா சாதாரணமாக நான் எடுத்ததை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கொடைக்கானலில் நாங்கள் இருந்த இந்த இடம் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதுனால நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா, குறிஞ்சி டெம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி சைடில். ஆனால் இந்த போகிற வழி மட்டும் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய வேனு, மழை அதிகமாக இருந்ததுனால ரோடு ரொம்ப குறுகிய பாதை, அந்த சைடில் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. வீடு ஆனால் சூப்பராக இருந்தது, நிறைய பேர் தங்கலாம். இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேக் சைடில். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், இதுக்கு பின்னாடி கூட ஒரு சின்ன வேவ் வச்சு அதுக்குள்ளே 2 ரூமு ப்ளஸ் அதோட ஏற்ற மாதிரி ஒரு சமையல் கட்டு. இந்தமாதிரி சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படியும் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன ரூமாகவும் நம்ம ஃபேமிலி 2 ஃபேமிலி தங்கினா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுப்படியும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து மேலே ஏறிட்டால் நேராக 3rd ஃப்ளோருக்கு வந்துடலாம். நாங்கள் மேலே 4 ரூமும் கீழே 2 ரூமும் எடுத்துக்கிட்டோம். அதனால் இப்படியே போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. முன்பக்கமாக வரணும்னு கூட அவசியம் இல்லை, பின்னாடி வழியாக வந்துட்டோம். ஸோ பெரிய ஃபேமிலி அப்படின்னீங்கன்னா ஒரு 6-7 ரூம் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ வெளிப்பக்கம் நல்ல ஸ்பேசியஸ், உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கார்டன், அது கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பச்சை பசையும் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க விளாட்றதுக்கும் இந்த இடம் ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ். ஆனால் போகிற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ரோடு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் குறுகிய பாதை, அது இந்த டைமில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்ற நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது இப்போ எல்லா பக்கமும் வாட்டர் லைன் கொடுத்துட்ருக்காங்க, அதனால் எல்லா பக்கமும் உடச்சி போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மற்ற நேரத்தில் அது இன்னும் ஒரு 1-2 மாதத்தில் சரியாயிடுன்றாங்க. ஸோ பக்கத்தில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் எதுவும் இல்லை. அதாவது நம்ம ஆனால் ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டா போதும், அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஹோம் ஃபுட்டு வேணுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, மதியானம் உங்களுக்கு லன்ச் வேணுனாலும், நைட்டு இது நீங்கள் காலையிலே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். அந்தந்த டைமுக்கு ஒரு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பண்ணாலே அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. மேலே நல்ல ஓப்பனாக இருக்குது பிளேஸ். ஆனால் கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் போட்டாங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வெளியிலேருந்து வராமல் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வியூ நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா, அந்த மேலே நாங்கள் 4 ரூம் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்ன பாருங்கள், அந்த ரூமோட வெளிப்பக்கமும் பெரிய பால்கனி. ஸோ அங்கே குழந்தைங்க எல்லாம் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ் நம்ம போகிறது. இந்த இடம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமான்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா பியர்ஸ் கார்டன் அவங்கள்ட்ட பெர்மிஷன்லாம் எதுவும் நான் கேட்கல. ஜஸ்ட்டு நான் இருந்த வீட்டை நானாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான். அதுவும் நான் வெளி வியூவை தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குது என்னன்றது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வீட்டிலேருந்து நம்ம கீழே இந்த மாதிரி இறங்கி போனாலே அங்கே வில்லேஜ்லாம் வரும், பார்க்கலாம். மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான வியூ. நைட் வியூவும் சரி, பகல் வியூவும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. ரோடு மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட வேனையும் இங்கே பார்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் எங்களால் ஏற முடியல, அதனால் கொஞ்சம் முன்னாடி அதை நிப்பாட்டிட்டாங்க வண்டியை. ஆனால் ரொம்ப ஸ்பேசியஸ் இந்த இடம். நல்லா பார்க் பண்ணுறதுக்கும் சரி, கீழே கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கும் அந்த இடம் நல்ல பெருசாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீட்டுக்கு அப்படியே பின்பகுதியில் பெரிய தோட்டம். ஸோ அந்த தோட்டத்தில் நிறைய பேரிக்காய் மரம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போகும்போது சேஃபாக போங்க, நிறைய காட்டு எருமையும் அந்த சைடில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த இது நாங்கள் தங்கினதுக்கான வீட்டோட சமையலறை. வீட்டோட வியூவை நான் ஃபோட்டோஸாக இதில் காமிக்கிறேன். ஸோ நிறைய பெரிய ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நிறைய பேர் ஜாயிண்ட்டாக போகிறீங்கன்னா இந்த மாதிரியும் எடுக்கலாம். இல்லை தனியாக தான் போகிறீங்க அப்படின்னா, நல்லா வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இதுலேயும் இருக்குது. 2 ரூம் கொண்டது, 1 ரூம் கொண்டது, எல்லாமே நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஆனால் போகிற வியூ மட்டும் மழை காலமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு போங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மைனஸ்.
மற்றபடி எல்லாமே வந்து இங்கே ப்ளஸ் தான். அவங்களோட சர்வீஸும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அவங்களோட ஃபோன் நம்பரும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.